தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அல்லது அடுத்தவர்கள் அவர் நிலையை கூறி அறிந்து கொண்ட பின்னரோ அவர் மீது இரக்கம் பட்டு செய்வது, அதுதான் தானம். இப்ப தானம் அப்படின்னா ஒருத்தரை பார்த்து நம்ம பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு செய்யணும். அல்லது இன்னொருத்தர் சொல்லுவாரு, இவர் ரொம்ப வறுமையில் இருக்காருங்க, அவருக்கு ஏதாவது பொருளாதார உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம அந்த அடிப்படையில அவருக்கு செய்யறோம். ஆனா அப்படி நம்ம செய்யும் போது அந்த விஷயம் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, புண்ணிய பலனாக அது நமக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம அதை செய்யறோம். காரணம், அங்க நம்ம தராதரம் பார்க்கிறோம். இவன் ஏழையா இருக்கிறான், இவனுக்கு ஏதாவது என்னால முடிஞ்ச பொருளாதார உதவி நான் செய்யறேன், நான் பணக்காரனா இருக்கிறேன், என்னுடைய பண வசதியினால இவனை நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி, அந்த ஒரு மனப்பான்மை இருக்கிற மனிதன் அந்த உதவியை செய்யும் போது அந்த தானத்துக்கு உண்டான அந்த பலன் அவனுக்கு கிடைக்கும். அது ஒரு புண்ணிய கர்மாவில் அவனுக்கு சேரும். ஏன்னா ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யறதுனால அந்த காமிய கர்மாவினால வரக்கூடிய சில சாதக பாதகங்களையும் அவன் அடைந்துதான் தீர வேண்டும். நிஷ்காமிய கர்மாவை அங்க செய்யலாம, எந்த பலனையும் எதிர்பார்க்காம செய்யாம தனக்கு அதன் மூலமாக ஒரு நன்மை அடைய வேண்டும், புண்ணியம் வர வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்து செய்யறதுனால அந்த காமிய கர்மாவினால வரக்கூடிய சில சாதக பாதகங்களை அவன் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்ப இந்த அடிப்படையில செய்யக்கூடிய தானத்துக்கு நமக்கு சுக துக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா தர்மத்துக்கு அப்படி இல்லை. ஏன்னா தர்மம்ங்கிறது ஒரு புண்ணிய கணக்குல செய்யறது கிடையாது. தர்மம்ங்கிறது யாருமே கேட்காம நாமளா செய்யறது. அது எப்படி செய்யறது அப்படின்னா, இப்ப நம்ம சாலையில போயிட்டு இருக்கோம், ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம், ஒருத்தர் பசியில உட்காந்து சோர்ந்து உட்கார்ந்து இருக்காரு, பாக்குறோம், நமக்கு தெரியுது ஒரு பசியோடு இருக்காரு, ரொம்ப சோகமா இருக்கிறாரு, பாவம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு போல் இருக்கு அப்படின்ட்டு. உடனே நம்ம என்ன பண்றோம், அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு மோட்டிவ்ல நம்ம உடனே கடைக்கு போறோம், ஒரு சாப்பாடு பேக்கெட் வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து சாப்பிடுங்க ஐயா, பசியோடு இருப்பீங்க போல் இருக்குன்னு கொடுக்குறோம். இப்ப அவர் பிச்சை நம்ம கிட்ட கேட்கல, எனக்கு சாப்பாடு போடுங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு அவர் எந்த தர்மமோ தானமோ நம்ம கிட்ட கேட்கல. ஆனா நாம தான் வாலண்டரியா போய் நம்முடைய சுபாவத்தினால, நல்ல குணம் நல்ல பண்புகள் நம்ம இடத்துல இருக்கிறதுனால நம்ம அவருக்கு வாலண்டரியா சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம். அப்ப அந்த இடத்துக்கு பெயர் தர்மம். ஏன்னா அது நான் எந்த பலனும் எதிர்பார்க்கல. இப்ப அந்த பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால அவர் எனக்கு ஏதாவது கொடுக்க போறாரா? ஒண்ணு கொடுக்க போறது இல்லை. அல்லது அதை கொடுக்கறதுனால எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் நான் செய்யறேன்னா? அதுவும் இல்லை. அப்ப ஏதாவது புண்ணிய பலன் வரணுமான்னு எதிர்பார்த்தனா? அதுவும் இல்லை. என்னுடைய நோக்கம் அவர் பசியோடு இருக்கிறார், அவர் பசி ஆத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக செய்யறோம் இல்லையா? அந்த பசி அருந்து அவர் கேட்காமலேயே அவர் பசியை ஆற்றுவதற்கு பேரு தர்மம். அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தர்மம் தானம் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு தெளிவுக்கு வந்துடணும்.